அடுத்து இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அண்ட் யூஸ். ஃபங்க்ஷன்னா என்ன, சின்டாக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன, டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன், பில்ட்-இன் ஃபங்க்ஷன், இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக்ஸ். இப்போ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஃபங்க்ஷன்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் பெர்ஃபார்ம் அ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஓகேவா, ஃபங்க்ஷன் வந்து ஒரு ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸாக தான் இருக்கும். ஓகேவா, அந்த ஒரு பர்டிகுலர் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸை கொண்டது தான் ஃபங்க்ஷன். Function helps us to break a program into smaller and manageable chunks. As a program grows larger and larger, function make it more organized and manageable. ஓகே, ஃபங்க்ஷன் தான் நம்ம ப்ரோக்ராமை வந்து சின்ன சின்ன பார்ட்ஸாக பிரிக்கவும் மேனேஜ் பண்ணவும் ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபங்க்ஷன் அவாய்ட்ஸ் ரெப்புடேஷன் அண்ட் மேக் கோட் ரீயூசபிள். ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை திருப்பி திருப்பி எழுத அவசியமே இல்லாத மாதிரி ரீயூசபிளாக ஆக்குறது வந்து நம்ம ஃபங்க்ஷன் தான். ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ், ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணணும்னு பார்க்கலாம். இது அதோட சின்டாக்ஸ். டிஃபைன் ஃபங்க்ஷன் நேம், பேராமீட்டர்ஸ், ப்ராக்கெட்குள்ளே பேராமீட்டர்ஸ், அப்புறம் இந்த கோலன். இதுதான் வந்து சின்டாக்ஸ் ஃபார் டிஃபைனிங் அ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டிஃபைன் ஃபங்க்ஷன் நேம், ப்ராக்கெட்குள்ளே பேராமீட்டர்ஸ், கோலன். இதுதான் சின்டாக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இப்படி தான் ஃபங்க்ஷனை நம்ம டிக்ளேர் பண்ணணும். அதுக்குள்ளே ஃபங்க்ஷனோட ஸ்டேட்மெண்ட்ஸு. ஓகேவா, இந்த பேராமீட்டர்ஸ் தான் நம்ம ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ண போகிற இன்புட்ஸ். இந்த above is shown the function. The above shown is the function definition which consists of the following components. The keyword def makes the start of the function header. The def தான் function header ஓட starting point. A function name is uniquely identify it. A function name to uniquely identify it. இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து அது யூனிக்காக இருக்கணும். அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நேம் யூனிக்காக இருக்கணும். பேராமீட்டர்ஸ், ஆர்குமெண்ட்ஸ் த்ரூ விச் வி பாஸ் வேல்யூ டு அ ஃபங்க்ஷன். இதுதான் ஆர்குமெண்ட்ஸ். பேராமீட்டர்ஸ் யூஸ் டு பாஸ் வேல்யூஸ் டு த ஃபங்க்ஷன். ஓகே, அப்புறம் இந்த கோலன் டு மார்க் த எண்ட் ஆஃப் த ஹெடர். கோலன் நீங்கள் வச்சாதான் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஃபங்க்ஷன் ஹெடர் வந்து முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். கோலன் மார்க்ஸ் த எண்ட் ஆஃப் த ஹெடர். இப்போ ஹெடரை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது வந்து நம்ம கோலன் தான். இப்போ கோலன் வைக்காமல் இருந்தீங்கன்னா அது வந்து சின்டாக்ஸ் எரர் த்ரோ பண்ணும். அந்த பர்டிகுலர் சின்டாக்ஸில் எது மிஸ் ஆனாலும் உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். டெஃப்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும், ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்கணும், பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கணும், கோலன் வச்சுருக்கணும். இதில் எது நீங்கள் விட்டாலும் உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும், சின்டாக்ஸ் எரர். ஒன் ஆர் மோர் வேலிட் பைத்தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் மேக் அப் த ஃபங்க்ஷன் பாடி. அதுக்குள்ளே ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறது தான் ஃபங்க்ஷன் பாடி. ஸ்டேட்மெண்ட் மஸ்ட் ஹேவ் சம் இண்டென்டேஷன் லெவல். ஓகே, ஸ்டேட்மெண்ட் மஸ்ட் ஹேவ் சம் இண்டென்டேஷன் லெவல். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து இண்டெண்டடாக இருக்கணும். இது அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டேப் விட்டுட்டு தான் மீதி ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை எழுதணும். ஓகே, அப்போ தான் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இண்டென்டேஷன் மறந்துடாதீங்க. ஆப்ஷனல் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் அ வேல்யூ ஃப்ரம் த ஃபங்க்ஷன். ரிட்டர்ன் நம்ம ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம்னா அந்த அவுட்புட் வந்து ரிட்டர்ன் ஆகும். எங்கே கால் பண்ணோமோ அந்த இடத்துக்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகே, இதெல்லாம் தான் syntax for functions and some important things you have to remember while declaring function. ஃபங்க்ஷன் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா built-in functions இருக்குது, user defined functions இருக்குது. ஓகே, built-in function வந்து பேக்கேஜஸ், பைத்தான் பேக்கேஜஸ் அண்ட் லைப்ரரிஸில் இருக்குது. user defined functions வந்து developers write to meet the certain requirements. ஓகே, அடுத்து Python built-in functions. The Python interpreter has a number of functions that are always available for use. These functions are called built-in functions. Python 3.6 has 68 built-in functions. ஓகே, இந்த வெர்ஷன்ஸ் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகே, Python 3.6ல் வந்து 68 built-in functions இருக்குது. சாம்பிள் built-in functions என்னென்னு பார்க்கலாம். Python ABS function வந்து returns absolute value of number. bool function வந்து converts a value to bool. input வந்து reads and return line of string. list வந்து பார்த்தீங்கன்னா creates a list in a Python. max function returns largest of the element. minimum function returns the smallest of the element.
and slice வந்து எதுக்குன்னா creates a slice of object specified by range. இதெல்லாம் some of the built-in functions available in Python. User-defined functions என்னன்னு பார்க்கலாம். The function that readily comes with Python are called built-in function. If we use functions written by others in the form of library, it is called as user-defined function. All the other functions that we write on our own comes under user-defined function. நம்மளா function create பண்ணா அது user-defined function. Example பாருங்க, define add underscore number x comma y அப்படின்னு நான் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கேன். இன்டென்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? அப்போனா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். அப்போ சம் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரிட்டர்ன் சம்னு நான் அந்த ஆட் பண்ணுறேன். இப்போ நம்பர் 1 நம்பர் 1 கொடுத்துட்டேன், நம்பர் 2 கொடுத்துட்டேன். print the sum is add number ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன் வித் நம்பர் 1 நம்பர் 2. இப்போ நம்பர் 1 நம்பர் 2ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் காலிங்கில் யூஸ் பண்ணுறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்கியூமெண்ட்ஸ். ஓகே, ஆர்கியூமெண்ட்ஸ் ஆர் ஆக்சுவல் வேல்யூஸ், இதை தான் நம்ம ஃபங்க்ஷன் காலில் யூஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே இருக்க பாருங்கள் ஃபங்க்ஷனில் இது வந்து பார்த்தீங்கன்னா பேராமீட்டர். ஓகே, இது வந்து ஃபார்மல் ஆக்சுவல் வேல்யூஸ், ஃபார்மல் வேல்யூஸ். ஓகேவா? அப்போ இந்த நம்ம 5ம் 6ம் இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து இங்கே போய் அப்படியே பேராமீட்டர்ஸாக பாஸ் ஆகுது. அப்போ எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5, ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 6. ஓகேவா? இந்த கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் வந்து அப்படியே போய் இங்கே ரீப்ளேஸ் ஆகும். நம்பர் 1 வந்து நம்பர் எக்ஸுக்கு போகும், நம்பர் 2 வந்து ஒய்க்கு போகும். இப்போ நான் டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன் வந்து எனக்கு அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இது கேல்குலேட் பண்ணிவிட்டு இந்த சம்மில் என்ன இருக்குது, நம்ம ரிசல்ட் இருக்குது. ரிட்டர்ன் சம்னா சம் வந்து இங்கே ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? இந்த சம் இஸ் சம்மில் என்ன இருக்கோ அது எப்படியே பிரிண்ட் ஆயிடும். ஓகே, இப்போ அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்க்கலாம். ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், மெயின்டைன் அண்ட் டீபக். ப்ரோக்ராமர்ஸ் ஒர்க்கிங் ஆன் லார்ஜ் ப்ராஜெக்ட் கேன் டிவைட் த ஒர்க்லோட் பை மேக்கிங் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, advantages of user-defined functions என்னன்னு பார்க்கலாம். அது வந்து functions are easy to understand, maintain and debug. Second point பார்த்தீங்கன்னா programmers working on large project can divide the workload by making different functions. அப்போ programmers வந்து பெரிய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து குட்டி குட்டி மாடியூல்ஸாக பிரேக் பண்ணி நம்ம அது ஃபங்க்ஷன்ஸாக அதை ரெடி பண்ணி நம்ம அந்த ப்ரோக்ராமில் மேட்ச் பண்ணிடலாம். If repeated code occurs in a program, function can be used to include those codes and execute when needed by calling the function. Okay, அந்த redundancy reduce பண்ணது இல்லையா, அதுவும் ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறோம். அப்போ ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லணும், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா என்ன, ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்னா என்ன, ஒன்றுத்துக்கும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனோட அட்வான்டேஜஸ் சொல்லி நம்ம இந்த ப்ரோக்ராம் இந்த கொஷனுக்கு நம்ம அவுட்புட் இந்த கொஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகே, To learn more engineering concepts easily, just don't forget to subscribe, like and comment.